இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அர்ச்சனை வழக்கம் போல சுவாமி பேருக்கு தானே? சரி. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பால நேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுனவே நமஹ, ஓம் சிகிவாகனாய நமஹ, ஓம் சக்திதராய நமஹ, ஓம் பிரமத்தாய நமஹ. என்னாச்சு பாப்பாக்கு? ஏன் அழுதுட்டே இருக்கா? இங்க பாரு, ஏன் தெரியல, அழுதுட்டே இருக்கா. ஓ, என்னடா செல்லம்? செல்லம்ல அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. அழுதுட்டே இருக்கா. யார் அடிச்சா பாப்பாவ? சரி சரி சரி, பாருங்க பாரு. என்னாச்சு? ஏன் அழுதுட்டே இருக்கா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. சரி செல்லம், அழக்கூடாது. பாரு பாரு, ஏமா பாரு. சரிடா சரிடா, அழாதீங்க. என்னாச்சு? இங்க குடுமா. அழாதம்மா, இங்க பாருங்க. அழாதம்மா. அடடா, என்னாச்சு? பாப்பா ஏன் அழறாங்க? ஏன் அழறீங்க தங்கம்? யாரு வேணுமா? என்கிட்ட வரீங்களா? வாடி தங்கம். பாத்து 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 பாத்து. ஓ, ஏன்பா? ஏண்டா தங்கம், என்னாச்சு? செல்லம்ல. ரொம்ப நேரமா யாரு வேணும்? யாரு வேணும் உனக்கு? அம்மா வேணுமா இல்ல அப்பா வேணுமா? ஓச்சோ, அழாதீங்க. யார் அடிச்சா உங்கள? யார் அடிச்சா? செல்லம்ல. யானை பார்க்கலாமா? யானை எங்க இருக்கு? அடடா, யானை இங்க இல்லையே. என்ன பண்ணலாம்? சரி, ஒண்ணு பண்ணலாம். நம்ம வேணா காட்டுக்கு போலாமா? காட்டுல சிங்கம், புலி எல்லாம் இருக்குமா. என்னடி தங்கம், அத்தை வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? ஏன் கண்ணே நீ அழாதே, கண்மணியே அழாதே, தேனே நீ அழாதே, திரவியமே அழாதே, ஏமானே நீ அழாதே, இம்மையிலே நீ அழாதே, ஏன் கண்ணே நீ அழாதே, ஏன் கண்மணியே அழாதே. என்னம்மா அதிசயமா இருக்கு? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் தெரியுமா? குழந்தை அழுகைய நிறுத்தவே இல்ல. ஆனா நீ தூக்குனதும் உடனே சமாதானம் ஆயிட்டா பாரு. நிறைஞ்ச மனசுக்காரிமா நீ. என்னம்மா, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அழகா தாலாட்டு பாடி அழுத குழந்தைய சமாதானப்படுத்திட்ட. உனக்கு பிறக்க போற குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த தாலாட்டு பாட்டையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நிச்சயமா உங்க அம்மா அமுதா சொல்லி கொடுக்க வாய்ப்பே இல்ல. குருன்னு யாரும் இல்லாதவங்களுக்கு உலகமே குருன்னு சொல்லுவாங்களாமா, அந்த மாதிரிதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டேன். திருச்சியில எங்க வீட்டு தெருவுலமா, அங்க எந்த வீட்டு குழந்தைங்க ரொம்ப நேரம் அழுதாலும் அவங்கள தூங்க வைக்க என்னதான் கூப்பிடுவாங்கம்மா. அப்படியே எனக்கும் அது பழகிடுச்சுமா. நான் ஒரு விஷயம் கவனிச்ச வானதி, ஏன் திடீர்னு அழுத? அழுத குழந்தைய சமாதானப்படுத்திட்டு நீ ஏன் அழுத? என்கிட்ட என்ன காரணம்னு சொல்ல மாட்டியா? நீ பதில் சொல்லுவேன்னு தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். உன்னை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தா எனக்கு எவ்வளவு வலியா இருக்கும்னு அது உனக்கு தெரியும்ல. நான் எதுவும் சொல்லலையம்மா.
நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. என்னோட துக்கத்தை சொல்லி உங்களை துக்கப்படுத்தணுமான்னு தான் யோசிக்கிறேன். என்ன அவங்க விட்டுட்டு போற அளவுக்கு அப்படின்னா என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு அழகழகையா வரும். அப்படி வரும்போதெல்லாம் நான் உங்களை தான்மா நினைச்சுப்பேன். அழுகை இன்னும் அதிகமா வரும். அழுதுட்டே இருக்கணும்னு தோணும். யாரு நீங்க? ஏன் என் மேல இவ்ளோ அன்பு காட்டணும்? ஒருவேளை இவ்ளோ அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட உங்களோட இந்த தங்க கைகள்ல நான் போக போறேன்னு தான் என்ன என்ன பெத்தவங்க என்ன அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு போனாங்களான்னு தோணும். ஆனா ஒண்ணு, உன் குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது நீ அழக்கூடாது. குழந்தை குழந்தைன்னு சொல்றீங்களே, பேரனோ பேத்தியும் என்னால உங்களுக்கு பெத்து கொடுக்கிற பாக்கியம் இருக்கான்னு கூட தெரியலம்மா. என்ன யோசிக்கிற? ம்? அது அது ஒண்ணு இல்லம்மா. இந்த மாதிரி ரோட்ல நடந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லம்மா. 4-5 கார் இருக்க வீட்ல இருந்துகிட்டு கார்ல சொகுசா வராம தக்காளி வெங்காயம் எல்லாம் எங்க விலை கம்மியா கிடைக்கும்னு தேடி ரோடா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். மா, எனக்கு அரிசி விலை கூட கிலோ எவ்வளோன்னு தெரியாது. அப்படி வளர்த்திருக்கண்டி உன்னை என் செல்லமே. உன்னை இந்த வேகாத வெயில்ல நடக்க வச்சு கூட்டிட்டு வரத நினைச்சா என் கண்ணுல ரத்த கண்ணீரே வருது. சரி, டென்ஷன் ஆகாம வாமா. ஆத்தி, என்னடி பாக்காதத பார்த்த மாதிரி அதிர்ச்சியாய் நிக்கிற? என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? அம்மா, அங்க பாருமா, நீயும் அதிர்ச்சி ஆயிடுவ. என்னம்மா, இவங்க லவ்வர்ஸ் மாதிரி நின்னு இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க. உன் கண்ணுக்கு அது மட்டும்தான் தெரியுதா? வேற என்னமா தெரியும்? ஏய், அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிருக்காங்க பாரு. ரெண்டு பேரும் ஒரே சாரியை கட்டியிருக்காங்கம்மா. 2 பேரும் ஒரே புடவைய கட்டல, ஒரே மாதிரி புடவைய வாங்கி 2 பேரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்கம்மா.